ஒரு பொண்ணு கட்டுறோன்னா பொண்ணை பார்க்க வருவாங்க, பிடிச்சிருக்குன்னுவாங்க. அப்புறம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்க, உங்கள் பொண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு ஆசை இருக்காதா? வண்டி வாங்கி கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு செயின் போடணும், மோதிரம் போடணும், பிரேஸ்லெட் போடணும் அப்படின்ட்டு அப்படியே அவங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே அன்பான வார்த்தையில் சொல்லிடுவாங்க. எங்கள் பொண்ணு வீட்டார் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு, ஆஹா இவங்க வரதட்சணை கேட்காம எல்லாம் இப்படி ஒரு போக்கில் சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. நான் சொல்லிட்டேனே, நீங்கள் கஷ்டப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க, உங்கள் ஆசைக்கு செய்யுங்க, ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சின்ன மண்டபமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிளாக செஞ்சால் போகிறோம், நீங்கள் கல்யாணத்தை பண்ணி விட்டுடுங்க, எங்கள் வீட்டு பொண்ணு அது, நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம், நல்லபடியாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து கல்யாணத்தை முடித்து போடுறது போட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கொண்ட வச்சுட்டு, உங்கள் அம்மா என்னத்தை போட்டாங்க, உங்கள் அப்பா என்னத்தை செஞ்சார், ஒரு பீரோ உண்டா, கட்டில் உண்டா, சும்மா சிம்பிளாக செஞ்சு விட்டாங்க அப்படின்னு மருமகிட்ட குத்தி 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 காட்டி அந்த பொண்ணு ஒரு வழி நரக வேதனை அனுபவிக்கும். இந்த மாதிரி தான் செய்யாத நல்ல வரணம் அமைஞ்சாலும் நல்லபடியாக வச்சுக்கிறவங்க நாட்டில் இருக்காங்க. அதனால் நம்ம நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சிக்காமல் நமக்கு என்ன அமையுதோ அப்படி தாங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு. சில பேருக்கு தயவு செஞ்சு நல்லவங்களாகவே எல்லோரும் இருங்க, அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லதுங்க.